ஓம் சாந்தி 29/4/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். பாபா நமக்கு ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்களை கொடுத்து பலம் வாய்ந்த போர் வீரராக மாற்றிவிட்டார். மகாபாரதத்தில் காண்பித்திருக்கின்றார்கள் என்னவென்றால், யாரிடம் பலம் வாய்ந்த அஸ்திர சஸ்திரங்கள் இருக்கின்றதோ அவர்கள்தான் மகாவீரர்கள் என்று பாபா நமக்கு திவ்ய அஸ்திரங்களை கொடுத்திருக்கின்றார், சர்வ சக்திகளை கொடுத்திருக்கின்றார், ஞானம் என்ற பவர்ஃபுல் பானத்தை கொடுத்திருக்கின்றார். மகாபாரத போரில் காண்பித்திருக்கின்றார்கள், சிலரிடம் அக்னியின் பானம் இருக்கின்றது, சிலரிடம் நாகத்தினுடைய பானம் இருக்கின்றது, தண்ணீரின் பானம் இருக்கின்றது, மனதை மாற்றக்கூடிய பானம் இருக்கின்றது. இவை அனைத்தும் இப்பொழுதைய ஞானத்தின் பானமாகும். பாபா நாடகம் என்பதை புரிய வைத்து யுத்தத்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். நம்முடைய யுத்தம் மாயையிடம். ஸ்தூலமாக ஒரு போர் வீரர் போரிடச் செல்கின்றார் என்றால் முதலில் அவருடைய அஸ்திர சஸ்திரங்கள், உணவு, பானங்கள் அனைத்தையும் எடுத்துச் செல்கின்றார். யுத்த மைதானத்தில் எதுவும் குறைவாக இருந்துவிடக்கூடாது என்று நல்ல முறையில் சோதிக்கின்றார்கள். நாமும் மாயாவின் மீது வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்பினால் தினம்தோறும் அதிகாலையில் இந்த அஸ்திர சஸ்திரங்களை நினைவில் கொண்டு வாருங்கள். எப்படி என்றால், நம்மிடம் நாடகம் என்ற மிகப்பெரிய ஆயுதம் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியும். மிகவும் லேசான பானம் இது என்னிடம் இருக்கின்றது. இதில் ஒருபொழுதும் பலு இருக்காது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், மாயா என்ற எதிரியின் மீது வெற்றி அடைவது நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய சுப்ரீம் கமாண்டர் சுயம் பகவானாக இருக்கின்றார். அவர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அவருடைய வழிபடி, அவருடைய டைரக்ஷன் படி நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை நான் ஏன் இந்த யுத்தத்தில் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்றால், எனக்கு இதுவரை கைடு செய்பவர்கள் யாரும் இல்லை. இப்பொழுது சுயம் பகவான் கிடைத்துவிட்டார். சிறு சிறு கமாண்டர்கள் குருவிடம் சென்றிருந்தேன். அவர்களால் நான் வெற்றி அடைய முடியவில்லை. இப்பொழுது என்னுடைய சுப்ரீம் கமாண்டர் சர்வ சக்திவான், மாயாவை பற்றிய நன்கு அறிந்தவர், ஞானம் நிறைந்தவர். ஒவ்வொரு வீரரை பற்றி இவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட பாபா என்னுடைய டைரக்டராக இருக்கின்றார், என்னுடைய வழிகாட்டியாக இருக்கின்றார். அவர் வழிப்படி நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். அவர் கூறும் வழியில் நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். நம்மிடம் யோகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. 8 சக்திகள் இருக்கின்றது. இந்த 8 சக்திகளும் யுத்த மைதானத்தில் மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கு உதவி புரிகின்றது. ஒவ்வொரு சக்திகளையும் நினைவு செய்யுங்கள். என்னிடம் முழுமையான சகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. என்னிடம் சோமான் என்ற மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. அனைத்து சோமான்களின் அனுபவசாலியாக நான் இருக்கின்றேன். என்னிடம் பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. இவை அனைத்தையும் அதிகாலையில் நாம் நினைவு செய்தோம் என்றால் இவை அனைத்தும் ஆக்டிவாக இருக்கும். சமயத்தின்படி இயல்பாக அதனுடைய வேலையை செய்யும். நம்மிடம் ஞானத்தினுடைய பலதரப்பட்ட பானம் இருக்கின்றது. அதை சஸ்திரங்கள் என்றும் கூறலாம், அதாவது ஆயுதம் என்றும் கூறலாம். மிகவும் அழகானதாகும். ஒவ்வொரு ஞான ரத்தினங்களையும் நினைவு செய்வோம். நினைவு செய்யும் பொழுது சக்தி நமக்குள் வந்துவிடும். நாம் இழந்துவிட்ட எனர்ஜி திரும்பவும் நம்மிடம் வந்துவிடும். பலம் வாய்ந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. தோல்வி நம் முன்னால் வருகின்றது என்றால் அச்சமயத்தில் ஞானத்தின் பலம் நமக்கு சக்திசாலியாக மாற்றிவிடும். ஆகவே நம்மிடம் குறைந்தபட்சம் ஞானத்தினுடைய 10 சக்திகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தைரியம் என்ற ஒரு அடி நாம் எடுத்து வைத்தோம் என்றால் பாபா 1000 மடங்கு உதவி புரிவார். நீங்கள் தைரியம் மட்டும் வைத்தீர்கள் என்றால் என்னுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். இது போன்ற ஞானத்தினுடைய பானம் நம்மிடம் இருக்கின்றது. தேவைப்படும் பொழுது அதை நினைவு செய்யுங்கள், உங்களிடம் வந்துவிடும். நினைவுபடுத்தினால் மட்டும் போதும். எப்பொழுது நினைவு ஏற்படும் என்றால் அதை நீங்கள் எழுத வேண்டும், படிக்க வேண்டும். அதை அபியாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அஸ்திர சஸ்திரங்களை இயக்குவதற்கான பயிற்சி நம்மிடம் இல்லை என்றால் சமய அனுசாரம் எப்படி நாம் அதை பிரயோகம் செய்வோம். நாம் ஒருவர் மீது குறி வைத்தோம் என்றால் அது நம்மிடமே திரும்ப வந்துவிடும்.
ஆகவே தினம்தோறும் அபியாசம் செய்வோம். இது போன்று யுத்த மைதானத்தில் போரிட்டு வெற்றி பெறுவோம். இன்று 3 நாளும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். என்னவென்றால், நான் வெற்றி சொரூப ஆத்மாவின் மாயாவை விட அதிகமான சக்தி என்னிடம் இருக்கின்றது. என்னுடைய சுப்ரீம் கமாண்டர் சுயம் பகவானாக இருக்கின்றார். அவர் என்னுடனே இருக்கின்றார். என்னுடைய குடைநிழலாக இருக்கின்றார். எப்பொழுதும் என்னுடைய தலைக்கு மேல் குடைநிழலாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.